நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எமோஷனல் எத்திக்ஸ் இல்லாம ஒரு பிசினஸ் நடத்துறது சரியா? உலகம் முழுக்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்து பார்த்தாலும் பாலா எம்என்சி எல்லாம் திட்டுறாரு. பட் அதே எம்என்சி அவங்கவுங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எமோஷ்னலாக பாண்டடாக தான் இருக்காங்க. அந்த பாண்டிங் இல்லாமல்லாம் வந்து வேலை நடக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு டீம்ன்றதே வந்து எமோஷ்னல் கனெக்ட் தான். முதல்ல நீங்கள் ரோட்டில் போய் கிரிக்கெட் ஆடினீங்கன்னா கூட 2 டீமாக பிரித்து வந்து நான் இந்த சைடு 6 பேர், நீங்கள் இந்த சைடு 6 பேர்னாலும் அந்த 6 பேர் வந்து ஆடினா தான் வந்து கேம் வின் பண்ண முடியும். எமோஷனல் பாண்டிங், தி எமோஷனல் இதுங்கிறது அந்த ஐசிங் அந்த கேக்குங்கிற மாதிரி இட் இஸ் மோர் ஆஃப் த டாப்பிங். பட் த கிரஸ்ட் இஸ் கேன் வி டெவலப் த ஸ்கில். அதுக்கு மேலே எமோஷனலாக வந்து பாண்டாய் வராங்கன்னு சொன்னாக்க போட்ட காசை விட இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ட்ரெயின் போகிறோம் 10,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னாக்க நல்ல டீம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்களா, எமோஷனலாக ஒரு பாண்டிங்கோட வராங்களா அப்படின்னாக்க then I'm getting much more than what I've invested in it. If it is going to help the company, that's what the company would like to look at. ஒரு 15 வருஷ காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ 40-45 வயசுன்னு இருக்கிறவங்களுக்கு லாயல்ட்டி இஸ் பார்ட் ஆஃப் தியர் ஜீன்ஸ், லாயல்ட்டி இஸ் பார்ட் ஆஃப் தியர் தாட் ப்ராசஸ். ஆர்கனைசேஷன் வந்து அதை எப்படி டேப் பண்ணுறது, கொஞ்சம் லாயலாலும் வேணும், கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடியவனும் வேணும், கொஞ்சம் வந்து விஸ்டம் கொடுக்கக்கூடிய தாட் லீடர்ஷிப் கொடுக்குற ஆளும் வேணும். ரியாலிட்டியில் கார்பரேட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான மொழியை அவங்களுக்கு தேவையானப்போ உற்பத்தி செய்வாங்க. ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு ஒரு சொல்லை உற்பத்தி செஞ்சப்போ வந்து இயந்திரமயமாக்கல் கடந்த நவீன காலகட்டம். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்றது இட் இஸ் நாட் டிசைன் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், இட் இஸ் ஃபார் த கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பொருத்தி பார்க்குறாங்க. சரிங்களா? இன்டெலிஜென்ட் கொஷின்ஸ் போதும், ஐக்யூ போதும்னு சொன்ன அதே கார்பரேட்ஸாக வந்து அது 10ஆவதுன்னு உணர்ந்தப்போ எமோஷனல் கொஷின் வேணும் அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே சொல்றதை விட வேலைக்கு போறவங்க வந்து கம்பெனி மேல லாயலா இருக்கிறத விட பிராண்ட் ஈக்விட்டின்னு அவங்க சொல்றாங்க. கார்பரேட்ஸ் வந்து சொல்றாங்க, நான் கூகுளில் வேலை செய்யறதுக்கும் உள்ளூர்ல ஒரு கம்பெனி வேலை செய்யறதுக்கும் எனக்கு அந்த கம்பெனியோட எமோஷனலாக இருக்கணும் இல்லை, அந்த பிராண்ட் ஈக்விட்டிக்காக தான் நான் எமோஷனலாக இருக்கணும். ஸோ இவங்க சொல்ற மாதிரி நான் கம்பெனி வேலை கொடுத்தது அல்லது கம்பெனி வந்து எனக்கு லைஃப் கொடுத்ததுன்னோ இல்லை கம்பெனி நான் உனக்கு வேலை கொடுத்தேன் உனக்கு லைஃப் கொடுத்தோன்னு எமோஷனல் பாண்டிங் தேவையில்லை. அந்த பிராண்ட் ஈக்விட்டி கம்பெனி எவ்வளோ தூரம் தன்னை வந்து ஒரு பிராண்ட் ஈக்விட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுது, அது மூலமாக தான் எமோஷனல் பாண்டிங் வந்து பில்ட் பண்ண முடியும். எப்படியெல்லாம் சொல்லி வேலையை விட்டு நீக்குவார்கள்? 3 மாதம் வரலையும் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, வேலை வாங்க மாட்டாங்க. ஓ, அதான் கேட்குறேன். 3 மாதம் சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. வேற இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து சரியில்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வருங்காலத்தை எதோ வந்தாலும் நம்ம இழந்து ஆகணும், அதனால் நீங்கள் ரெடியாக இருங்கன்ற ஒரு ஆக்கத்தை சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி சரி நம்ம கேட்கவும் முடியாது. மார்க்கெட் சுச்சுவேஷன் பேடாக இருக்குன்னு சும்மா அப்படி ஹிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற என்ன சொல்லி வேலையை எடுத்து பார்ப்பாங்க? அவங்க சொல்லுவாங்க, சார் நம்ம வந்து 2.5 வருஷமாக ஒர்க் பண்ணுவோம், திடீர்னு ஒரு ஆர்எஸ்எம் வருவார், யூ ட்ரை பெட்டர் ஜாப்ன்றவர். என்ன ரீசனே இருக்காது. அவர் வந்து அவரோட டார்கெட் வந்து பழைய பசங்க எல்லாரையும் தூக்கணும், புதுசாக நம்ம வந்திருக்கோம், நம்ம தான் அங்கே இருக்கணும், யூ ட்ரை பெட்டர் ஜாப் இஸ் சென்ட் டு எஸ்எம்எஸ், தட்ஸ் ஆல். எந்த ஒரு டீம் மீட்டிங்லையும் நம்மளை இன்வைட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதனா ஒரு பர்டிகுலர் டீமுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பணும்னா ஒரு குரூப் மெயில் ஐடி இருக்கும், அந்த குரூப் மெயில் ஐடியிலேருந்து நம்மளை இது பண்ணிவிடுவாங்க, ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்ரெச்மெண்ட்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஆரிஜின், டு கட் டவுன் தான் மீனிங். அதுக்கு ஆக்சுவலாக சர்ப்ளஸ் ஸ்டாஃபை மட்டும்தான் ரிட்ரெச் பண்ண முடியும் சட்டப்படி. ஒரு பனிஷ்மெண்ட்டாக ரிட்ரெச்மெண்ட்டை பண்ணவே கூடாதுன்னு சட்டமே எழுதப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் ஐடி ஆக்டில் கவர் ஆகிறவங்க தான். ஆக்சுவலாக டிசிப்ளினரி ஆக்ஷனோ இன்சபார்டினேஷனுக்காகவோ எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காகவோ யாரையுமே ரிட்ரெச் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. பர்ஹாப்ஸ் நீங்கள் சொல்கிற இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இவங்களுக்குலாம் ஐடி ஆக்டை வந்து அப்ளை ஆகாது. அவங்க வந்து ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் தான் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பண்ணணும், எல்லாம் செய்யணும். அங்கேயும் அவங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கிறது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அதில் தான் வந்து செய்யப்படுறதா நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கு ஒரு லேபர் யூனியன் இருக்குது, ஒரு தொழிற்சங்கம் இருக்குது, எல்லாம். இந்த பக்கம் நிலைமை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஐடிலையோ ஒரு பிபிஓலையோ இல்லை ஒரு டெலிகாம்லையோ ஒரு ரீட்டைல்லையோ they can't have a union itself. நீங்கள் வந்து வேலைன்றது வந்து மறுநாள் காலையில் வெளியே போகணுன்னு சொன்னால் நீங்கள் வெளியே போகக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கீங்க. ஸோ our priorities are actually misplaced. ஒரு பக்கம் நாம் growth வேணும் எல்லாம் வேணும்னு சொன்னாலும் அந்த 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 முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்னன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அங்கே இன்னும் நாம் மைனஸில் தான் இருக்கிறோம். 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ராஜஸ்தான் அரசாங்கம் வந்து அவங்களுடைய லேபர் லாலாம் மாற்றுறாங்க. மாற்றும் போது ஒரு சட்டம் போடுறாங்க,
இது நாள் வரைக்கும் 15% வந்து லேபர் ஆட்கள் வந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் யூனியன் வைக்கலாம். இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 30% ஆட்கள் ஓகேன்னு சொன்னாலே ஒழிய நீங்கள் யூனியனே வைக்க முடியாது. 3ல் 1 ஆள் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் ஓகேன்னு சொன்னாலே ஒழிய யூனியன் இருக்காது. ஸோ அந்த ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட சட்ட ரீதியாக கொடுக்கப்படவில்லைன்றது தான் இங்கே பாயிண்ட். கம்பெனிகள் என்ன மாதிரியான பிரச்சனையில் இருக்காங்க? ஏன்னா அது பெருசாக பேசப்படுறது இல்லை. நான் படிக்கும்போது 3000 ரூபா அப்படிங்கிறது பெரிய சம்பளமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த இந்தியா முழுக்க இந்த பல பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து வந்த பிறகு நிறைய சம்பளம் உயர்ந்திருக்கு. குறிப்பாக வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் கூட வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே நேரத்தில் இது வந்து நியூ ஏஜ் இந்த வேலை நிலையில்லா தன்மையும் கொண்டு வந்திருக்கு. இது நிறுவனங்களுக்கு கூட இருக்குது. நிறுவனங்கள் கூட என்னுடைய அனுபவத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 5-6 நிறுவனங்களை பேட்டி எடுத்து போட்டிருப்பேன். அவங்கள மறுபடியும் பேட்டி எடுத்து நிறுவனமே இருக்காது. இல்லை, அந்த மாதிரி ஒரு மாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நிறுவனம் வந்து தொழிலாளர்களை சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஒரு முதலாளினா அவர் நேரடியாக ஒரு 5 பேரை பார்ப்பார், அவர் வேலை வாங்குவார், அவருக்கு தெரியும். அவர் ஒரு எமோஷனலோட இருப்பார் சில நேரங்களில். இவர் ரொம்ப நாள் நம்மகிட்ட இருக்காரு, அவர் ஒரு தப்பு செஞ்சாலும் நம்ம வச்சுக்கணும், அவர் குடும்பத்துக்கு வேண்டிய நல்லது கெட்டதை பண்ணணும் அப்படின்னு இருப்பார். இப்போ அப்படி கிடையாது. கார்ப்பரேட் டைரக்டரில் எங்கேயோ இருக்காங்க, இங்கே ஹெச்ஆர் பண்ணுறவங்க எங்கேயோ இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க எங்கேயோ இருக்காங்க, எங்கே இருந்து வராங்க, எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தோ வர்றாங்க. இவங்களை வைத்து தன்னுடைய நிறுவனத்தை கட்டமைக்கணும். இதுக்கிடையில் அரசாங்க கட்டுப்பாடுகள் இன்னும் கேட்டால் அரசாங்க கட்டுப்பாடுகள் இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஒரு வரி வரி வரித்தொலை ரொம்ப அதிகம், மற்ற நாடுகளை விட வரி அதிகம். அப்போ இந்த நிலைமைக்குள்ளே ஒரு தொழிற்சாலை நடத்தி கொண்டு போவதே சவாலான காரியம்தான். இன்றைக்கி நீங்கள் ஹிந்துவையும் தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை வேலைவாய்ப்பு ஆட்கள் தேவை இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இவர்கள் படிப்பதே இல்லை. இதை மன்னிக்கணும் நான் சொல்கிறதுக்கு. தாங்கள் ஒரு வேலையில் சேர்ந்த பிறகு அதன் பிறகும் தங்களுக்கு துறை சார்ந்து படிக்கணும், உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்னென்ன வாய்ப்புகள் உருவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறவங்க 3 வருஷத்துக்கு மேலே ஒரு வேலையில் இருக்கிறது இல்லை. இங்கே வந்து ஒரு 10,000 முடிஞ்சு அடுத்து 15,000 போயிட்டே இருக்காங்க, அது 20 போயிட்டே இருக்காங்க. 3 வருஷம் தான். அது ஒரு விரைவிலேயே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இப்போ எம்ப்ளாயிஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு இப்போ புக் வந்திருக்கு. இப்போ கஸ்டமர் முதல்லன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ எம்ப்ளாயிஸ் தான் முதல்ல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இவங்களைத்தான் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும், இவங்க மூலமாகத்தான் பெரிய அளவில் வந்து நிறுவனங்களுக்கு நலன் கிடைக்கும் அப்படின்னு ஃபோக்கஸை மாறிக்கிட்டு இருக்கு. எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அப்படி தான் ஒரு நிலைமை வந்திருக்குன்னு அது சிரிப்பு தான் வருது. எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடக்கும். எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா வெளியே அனுப்புறது. அதுதான். இல்ல வெளியே அனுப்பிட்டாக்க உங்களுக்கு எப்படி நிறுவனம் நடக்கும் சார்? இஸ் இட் பாசிபிள்? ஹியூமனா நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போறது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் தான், கண்டிப்பா முடியும். அப்படியே இவ்வளவு கேப்ஸ் இருக்கு. இவங்க வேணும்னே வந்து பண்ணாம போயிட்டாங்களா? இல்ல அது வந்து நம்ம அதுக்கான கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் தான் தெரியும். அதுக்கான கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒருத்தர் பேசுறத வச்சு முடிவு பண்ணணும். அதர் சைடு ஒன்னு இருக்கும் இல்லையா, அது தெரியாம நான் முடிவு பண்ண முடியாது. அதுதான் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். ஏன்னா எந்த நிறுவனமுமே நம்பகத்தன்மை மிகுந்த திறமையான வந்து நல்ல தொழிலாளரை வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். நான் அதான் சொல்றேன், இந்த ஸ்கில், இந்த திறமை அப்படின்றது, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான விஷயம். அது உங்க ஸ்கேலை பொறுத்து நீங்க மாத்திட்டே இருப்பீங்க. கார்ப்பரேட்ஸ் எப்பவுமே அதை மாத்தி தான் செய்வாங்க. இல்ல எல்லாவற்றிலுமே திறமையை அளவிட முடியும். நீங்க திறமையாளர்கள் யாரும் விடவே மாட்டாங்க. ஸ்மார்ட் போன் வந்து சாம்சங் நிறுவனம் வந்து ஒரு பெரிய அளவுல பில்ட் பண்ணி அவங்க எங்கேயோ டீப்ல இந்த கம்பெனி மேல வந்துச்சு. நோக்கியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அந்த நோக்கியா வந்து இன்டெலிஜென்ஸ்ல பின்தங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப சார் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹை ஸ்கில்ட் அண்ட் மூளையானவங்க என்ன பண்ணாங்க? தொடர்ந்து நடத்த முடியாது, ஏன்னா ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. தெளிவான பதில் சார். ஆனா அங்க அந்த முடிவை ஏன் நோக்கியா கம்பெனி எடுக்க முடியல? அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான முக்கியமான ஒரு பெரிய உலகம் முழுக்க வந்து செல்போன்ஸை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய நிறுவனம், பெரிய புத்திசாலிகள் தான். ஏன் சாம்சங் வந்து டேப்லெட் ஃபார்ம் ஸ்மார்ட் போனுக்கு போகும்போது நோக்கியானால முடிவெடுக்க முடியல? நிறுவனங்கள் வந்து செயல்பாடுகள், லாப நஷ்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அறிவை அவங்களாலே அப்டேட் பண்ண முடியல. ஆமாமா, நீங்க வந்து அப்புறம் எப்படி சார் இவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க? இல்ல நிச்சயமாக நீங்க ஒரு முதலாளியே வந்து ரொம்ப அருமையான முடிவுகளை எடுத்துறான்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு முதலாளி ஒரு தொண்டர் அப்புறம் எப்படி ஒரு அளவு கூட வைப்பீங்க? அப்டேட் பண்ணிக்கிறது எப்படி ஒரு அளவு கூட? அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னா, அவருடைய கோர் ஏரியா என்னன்னா, அதாவது இவங்கெல்லாம் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது நல்ல விஷயம் தான். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய நிறுவனம் அதனுடைய மிகப்பெரிய அறிவாளிகளே கூட தங்களை அப்டேட் பண்ணிக்க முடியல, அதுக்குள்ள இன்னொரு கம்பெனி வந்து ஏறி அடிச்சிட்டு போயிடுச்சு. நான் சொல்ற அப்டேஷன் வந்து நிறுவனத்துக்காக இல்ல, இவருடைய வாழ்க்கைக்காக சொல்றேன் நான். மணிமணிவண்ணன், இன்டர்நேஷனலி இந்த நியூ ஏஜ் எம்ப்ளாய்மெண்ட் பிலாசபிங்கிறது எப்படி இருக்கு? இங்க இருக்க மாதிரி தான் இருக்கா? இதை விட ஹார்ஷா இருக்கு. இதை விட ஹார்ஷா இருக்கு. ஏன்னா இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் முக்கியமாக இருந்ததோ அந்த ஸ்கில்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரீப்ளேசபிள். நாங்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தில் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த என்ஜினியர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி அவங்கள விட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஆனால் கம்பெனி என்ன டிசைட் பண்ணிச்சுன்னா,
இவங்களை விட 10ல் 1 பங்கு சம்பளம் கொடுத்து இந்தியாவில் நான் ஆள் எடுக்க முடியும்னா நான் அவனுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலைக்கு எடுத்துக்கிறேன். அதனால் ஸ்கில்ஸ் இவன் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்கில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணிக்க முடியும்? தே ஆர் தி பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அதுக்கும் மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் மற்ற அதாவது தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஒரு 100 வருஷமாக வந்து மேலை நாடுகளில் அது டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த எமோஷனல் பாண்டிங், இந்த எமோஷனல் பாண்டிங் கொடுத்து அவன் டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பண்ணுறான், திடீர்னு எல்லாமே வேலை போகுதுன்னா அத்தனை பேரை வந்து இட்ஸ் சோஷியல் கிரைசிஸ் ஃபார் த கவர்மெண்ட். அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து இந்த மாதிரி சும்மா பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ தேவைப்பட்டப்போ நீ என் கூட இருக்கணும், தேவைப்படாதப்போ போகணும்னு துரத்த முடியாது. தொடர்ந்து அவங்க பழைய சம்பளத்தில் இல்லை பாதி சம்பளத்தில் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அதே சமயத்தில் அடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இந்த ஷாக்கை அவங்களால அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். இந்த ஷாக் அப்சர்வர்ஸை வந்து அவங்க பிரிட்டனில் வந்து 1911 கொண்டு வந்தாங்க. உலகம் பூரா அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமே, இந்த செலவு யார் கொடுக்க போகிறது? அப்போ தான் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சாங்க. இன்சூரன்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் வேலை போக போகிறது கிடையாது. அதனால் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. தொழிலாளர்கள் அவங்க பங்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, நிறுவனங்கள் அவங்க பங்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, அரசாங்கம் வரி பணத்திலேருந்து கொஞ்சம் கொடுத்தது. இதை வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரே கேம்பிள் என்னென்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் ஒரே சமயத்தில் கொலாப்ஸ் ஆகாது. சில சமயம் அப்படியே ஆயிருக்கு. அப்படியானா யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் 1-2 இந்த மாதிரி தடுமாறும் போது அதை காப்பாற்றுறதுக்கான சட்டங்கள் மேலை நாடுகளில் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு எப்போ வேணால் அவங்க லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு இவங்க வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில கிட்ட சொன்னோம்னா சில எம்ப்ளாயிஸ் அழுவாங்க, சிலர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சிலர் சத்தம் போடுவாங்க, சிலர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஓகேவா? இந்த அழுகிறவங்க இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கூப்பிட்டு நேரடியாக என்ன ஃபேக்ட்டுங்க அதை கூட உண்மையாக சொல்லிடுவோம். சில சத்தம் போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்கள ஜஸ்ட் கூப்பிட்டு உங்கள் ரிப்போர்ட்டிங் ஹெட்டுக்கிட்ட உங்களுக்கு எப்படி ரிலேஷன் இருக்குது அப்படிலாம் கேட்டு அவங்க உடனே அது சரியில்லை கார்த்தி, அவர் சும்மா எப்போ சிடு முடிஞ்சுன்னு இருக்கிறாரு, நான் எதை சொன்னாலும் அவர் எதிர்த்து பேசிட்டுருக்காரு, இந்த மாதிரி ஆளுக்குள்ளே ஏன் ஒர்க் பண்ணுறீங்க? நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்குள்ளே மனசு ஒர்க் பண்ண மாட்டான், பேசாமல் பேப்பர் போட்டுற வேண்டியதானே அப்படியே சொல்கிறீங்க, போட்டுருங்க பேசாமல், ஏன் அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அது உங்களுக்கு கெத்து தானே அப்படின்ட்டு அடுத்த நாள் பேப்பர் போட்டுருவாங்க. மோட்டிவேட் பண்ணிடுறீங்க பேப்பர் போட. ஆமாம், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தூக்க போடுறது தான், எப்படி இருந்தாலும் அவங்க நாளைக்கு வேலையை விட்டு நிறுத்துறது தான். அதை சத்தம் போடுவாங்க, கூச்சல், அதை தவிர்க்கிறதுக்காக அவங்களா பேப்பர் போட்டு போகிற மாதிரி இப்படி பண்ணிடுறது. வேற என்ன ட்ரிக்ஸ்? சிம்பிள், நல்ல ஐடியா. இது என்னென்னா ஸ்மால் இன்சிடென்ட்ஸாக இருந்தாலும் மெமோ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மெமோ கொடுக்க ஆரம்பிச்சு கேஸ் ஃபைலை பில்டப் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, குற்றச்சாட்டு அப்படியே அது பில்டப் பண்ணி ஆரம்பிச்சு அது ஒரு ரீசன் ஆயிடும். ஆஃப்டர் சம் டைம் அதுவே ரீசன் ஆயிடும். இவ்வளோ மெமோ கொடுத்துருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம். வேற எப்படி எல்லாம் தூக்குவீங்க எம்ப்ளாயிஸ்? சேலரி ஹோல்ட் பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க நேட்டிவ்ல இருந்து வேற ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுவோம் சார். ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? எப்படி மாத்துவீங்க? நைட் ஷிஃப்ட் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இல்லைன்னு அடிக்கடி எங்களுக்கு பேசுறப்ப தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட்ஸ் ஏதாவது மாற்றி விடுவோம். ஆக்சுவலாக உண்மையாகவே கஷ்டமான ஷிஃப்ட் அது. ஏர்லி மார்னிங் 3 to noon 12 o'clock வரைக்கும் நடக்குது. அது வந்து கிரேவியார்ட் ஷிஃப்ட். அது எவனும் இருக்க முடியாது. எவனும் இருக்க முடியாதுன்னா அவன் மட்டும் தான் இருப்பான். அவன் மட்டும் தான். அதுக்கான தகுதி இருக்கு. அதான் வந்து இந்த கிரேவியார்ட் ஷிஃப்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் டிப்ரெஷன் ஒரு நார்மல் ஷிஃப்ட்ல இருந்து ஒரு அந்த கிரேவியார்ட் ஷிஃப்ட்டுக்கு மாறப்போ ப்ரொடக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 1 monthல. ஸோ அதை வந்து ஒரு டேட்டா ப்ரொஜெக்ஷன் காமிச்சிரும். டேட்டா லாஸ்ட் 1 month உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. ஓகே, எம்ப்ளாயி டீக்ரேடேஷன் அது வந்து வெளியில் சொல்ல மாட்டோம். முன்னாடிலாம் ப்ரொமோஷன் மாதிரி டீக்ரேடேஷன் இருந்தது. இப்போ அது அவ்வளோவா வெளியில் சொல்கிறது இல்லை. ஆனால் அவனை வந்து டீக்ரேட் பண்ணி ஒரு ஹெட் ஆஃப் தி டீமாக இருப்பான், அவனை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் அ டீமாக வேற ஒரு டீமில் போட்டுட்டு நீ அங்கே ஹெட்டு அப்படின்னு அமைச்சிருவோம். அன்சர்டைனிட்டி, நிச்சயமின்மை, டைம் பாம் அந்த கிளிக் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கும். இட்ஸ் மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல். நம்ம வந்து இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாவோ அல்லது அரசு என்பது இப்போ முழுக்க கேபிட்டலை, அதாவது மூலதனத்துக்கு சர்வ் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டாக மாறிடுச்சு. அதை போய் டிமாண்ட் பண்ணுறதுக்கு கேட்குற அளவுக்கு அந்த நிலைமை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுக்க சைக்கலாஜிக்கலாக தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அதாவது ஒர்க்கிங் கிளாஸ், அது வேலை செய்கிற இவங்களாகட்டும் சரி, அவங்களாகட்டும் சரி, இங்கே இருக்கவங்களும் சரி, முழுக்க சைக்கலாஜி. ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட் சொல்கிறோம், பதட்ட நிலை, மனப்பதட்டம் அப்படின்றது இன்னைக்கு சராசரி எல்லாத்துக்குமே இருக்கு. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், குடும்பங்களில் வேலை சார்ந்து நிலவுகிற நிச்சயமின்மை குடும்பத்தில் அந்த கண்டிஷன்ஸை உருவாக்கி பெரிய அளவுக்கு அதோட தாக்கத்தை ஃபேமிலிஸ்குள்ள இருக்கு. ஆல்கஹாலிசம்,
எதனுடைய பாதிப்புனா இந்த அன்சர்டினிட்டியோட பாதிப்பு தான் அது. அண்ட் அப்யூஸ் ஆஃப் பாடி. நான் நான் 21 வயசுல எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. 40 வயசுல இப்போ சீனியாரிட்டி. 40 வயசுல கார்பரேட்ல யாரையும் பார்க்க முடியாது. 40 ஆச்சா ஒரு சீனியர்ப்பா அப்படின்றாங்க. 40 தான் 2வது வாழ்க்கை தொடங்கும்னு சொல்லி நம்ம ஊரில் நம்பிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள நான் வந்து இந்த சமூகத்துக்கு உபயோகமற்றவன் என்று ஒதுக்கப்படுவதற்குள்ளாக நான் எல்லாத்தையும் அனுபவித்து விடணும். இல்லை, இது வந்து தி டைனமிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் தான் சொல்லணும். என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பணம் போடுறீங்க, ஒரு பிஸ்னஸ் சக்சீட் ஆகுது, அங்கே வந்து டிசைர் பிகம்ஸ் கிரீட். சரி, நம்ம இன்னும் மேலும் பணம் போடலாம், இன்னும் ஃபர்தராக இது பண்ணலான்னு. கிரீட் பிகம்ஸ் அவரிஸ் ஒரு காலகட்டத்தில். அதாவது பேராசை, பயங்கர பேராசை. சரி, ஃபர்தராக பண்ணோன்னு. ஸோ காசு மொத்தமாக நான் கொண்டு வரும்போது ஸோ அந்த மோகம் அந்த பக்கம் போக போக நான் வந்து ஐ ஃபீல் ஐ எம் மோர் ஆன்சரபிள் ஒன்லி டு மை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒன்லி டு மை ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டு மை இன்வெஸ்டர். அந்த ஓரியன்டேஷன் போகும்போது யார் வந்து எனக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்தான், எவன் வந்து எனக்காக உழைச்சி கொடுத்தாங்கிறத பின்தங்கிருது, ஒரு பேக் சீட் போயிடுது. இட் இஸ் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அந்த இடத்துல வந்து நம்ம எம்ப்ளாயிஸை விட்டுட்டு எங்கேருந்து வந்தோங்கிறத மறந்துட்டு யார் இப்போ தேவைங்கிறத பார்க்கும்போது என்னுடைய ஆஸ்பிரேஷன், என்னுடைய ஆம்பிஷனுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணுறாங்கிற பட்சத்தில் ஆர்கனைசேஷன்ஸ் டென் டு லூஸ் தேர் கான்ஷியன்ஸ். ஹெச்ஆர் மக்கள் சில பேர் டிப்ரெஷனில் போய் நான் பார்த்துருக்கேன். அது வந்து சில பேர் வேலையை ராஜினாமா பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதாவது மொராலிட்டி அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிலிட்டியா இல்லை பர்சனல் மொராலிட்டியான்னு பார்க்கும்போது இல்லை எனக்கு மொராலிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண போயிட்டாங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஐ டு நாட் வாண்ட் டு பி அ பான் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் டு டூ திஸ். நான் வந்து ஒரு எக்ஸிக்யூஷனராக இருக்க விரும்பல. இந்த சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். நான் வீக்கெண்டில் 2 நாள் நல்லா குடிச்சிட்டு 3ஆவது திங்கக்கிழமை வந்து என்னால் ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக கிட்ட தான் செய்யும். இவங்க அந்த ப்ராடக்ட் இது எல்லாமே இன்டர் லிங்க்டாக இருக்கு. அந்த இன்டர்லிங்க்டு இஷ்யூவை மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறேன். மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு தேவையில்லை. அதை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையில்லை. Don't they know that that Monday mania will affect the productivity or not? It affect the productivity. கண்டிப்பா affect the productivity. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா மேபி டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டேல ஓவர்லோட் பண்ணி அதை வாங்கிட்டு போறாங்க. ஒர்க்கை வந்து நிறுத்த போறதே கிடையாது. இவங்க மண்டே பண்ணா என்ன, ஃப்ரைடே பண்ணா என்ன, ஒர்க்கு நடந்துடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். When Tata bought this one, what is that? Jaguar வாங்கினப்போ அவர் அந்த ப்ரெஸ் மீட்லேயே எதிரையோ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார். இங்கே என்ன எல்லாரும் அவனை 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுறாங்க, இந்தியாவிலலாம் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னதை யூரோப்பிய பத்திரிகைகள் ஒரு கண்டனம் தெரிவித்து எழுதுனாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு. அவர் ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். யதார்த்தத்தில் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கன்ஃபியூசிங் மீ கண்டினியூஸ்லி. Technology has improved, skilled people only is working. The management comes with the different strategies, synergies, SWOT analysis, KRAs, PAP, 360 degree, all irukattum. Ana Indians da இன்னைக்கு அதிக நேரம் வேலை பார்க்கறாங்க முன்ன விட. When comparing the olden days, நீங்க பழைய 15 வருஷத்துக்கு முன்னால வேலை பார்த்ததோட கண்ணா புண்ணா வேலை பார்க்கறாங்க. ஆவரேஜா 12 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. சுரண்டப்படுற மாதிரிலாம் இல்லை, சுரண்டப்படுறாங்கன்றது தான் உண்மை. ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயம். 23 வருஷமாக நமக்கு வந்து லிபரலைசேஷன் வந்துருச்சுன்னெலாம் நாம் பேசுகிறோம். பட் நீங்கள் கிரவுண்ட் ஃபேக்ட் என்னன்னா, நாம் வெளியிலிருந்து காசை கொண்டு வந்தோம், வெளியிலிருந்து முதலாளிகளை கொண்டு வந்தோம். ஆனால் வெளியிலிருந்து சட்டத்தையோ மக்களை எப்படி மதிக்கணும்னோ அது எதுவுமே வராது. இல்லை, அதுதான் நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்க முயற்சி பண்ணது. இல்லை, அது வராது. ஏன்னா இவங்க மணிவண்ணன்லாம் வந்து அவங்க இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வந்து அவங்களுடைய கம்பெனி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு பேசும்போது அவங்க யோசித்த ஃபஸ்ட்டு இது வந்து தட்ஸ் அ லோ காஸ்ட் டெஸ்டினேஷன், வி வில் கெட் ஒர்க் டன். ஓகே, அவன் 12 மணி நேரம் வேலை பார்க்கட்டும், 14 மணி நேரம் வேலை பார்க்கட்டும், இட்ஸ் நாட் மை ஹெட். ஓகே, அது இன்னொன்று நம்மளுடைய சட்டங்கள் மிக மோசமாக இருந்தது தான் வந்து காரணம். வாழ்க்கை வந்து ஆதி காலத்துல இருந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. மாற்றம்ங்கிறது ஒரு புது விஷயமே கிடையாது. மனிதனுடைய தொடக்க வாழ்நாள்ல இருந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் 2வது பாயிண்ட், மாற்றம் உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. 3வதா நீங்க கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் ஒன்றாக இருக்கிறதா அல்லது இந்தியாவில் அது வேறு மாதிரியாக இருக்கிறதா? இப்ப இதற்கான பதில் தான் நாம தேட விரும்புகின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த கார்ப்பரேட் ஃபிலாசபின்னு சொல்கிறோம்ல, இப்போ இதை பிஸ்னஸ் ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி பேசணும். இவங்க பேசின எந்த விஷயமும் ஃபிலாசபிங்கிற வார்த்தைக்குள்ளே வரவே வராது.
அது பிலாசபியே இல்லை. ஏன்னா தத்துவம்ங்கிறது ஒரு உயர்ந்த வார்த்தை. இந்த கார்ப்பரேட் பிலாசபி இவங்க சொல்றது எல்லாமே ட்ரிக்ஸ், தந்திரங்கள் வந்து ஒருபோதும் தத்துவமாகாது. அப்போ கார்ப்பரேட் பிலாசபின்னு இருக்கக்கூடிய அந்த இதில் போய் நின்று பார்த்தோம்னா அதனுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப மாறி இருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அடிப்படையாகவே ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுல வந்து யார் யார் ஸ்டேக் ஹோல்டர், மாற்றம் வந்து தொடங்கும் போதே இப்படி தான் ஆரம்பிக்குது. முன்னாடி வந்து முதல் போட்டவங்களுக்கு தான் கம்பெனி சொந்தம்ங்கிற அந்த காலமே வந்து மாறி போச்சு. இன்னைக்கு அது உண்மை அல்ல. கம்பெனிக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேர்ல ஒருத்தர் தான் முதல் போட்டவர். இந்த முதல் போட்டவருக்கு மட்டும்தான் லாபம் குறிக்கோள். வாட் அபவுட் தி அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? அவங்க எல்லாருக்கும் லாபம் குறிக்கோள் கிடையாது. எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், சொசைட்டி அட் அ லார்ஜ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், சமூகம் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு இந்த 2 பேர் மட்டும் முக்கியம், அதில் நிற்கிறோம். அப்போது லாபம் என்பது இதில் ஒரு 6-7 ஸ்டேக் ஹோல்டரில் ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட நோக்கம் மட்டும்தான் லாபம். ஆனால் அவருக்கு மட்டுமே சொந்தமானதா கம்பெனின்னு கேட்டால் இல்லைன்னு மாடர்ன் ஃபிலாசபி சொல்லுது. இங்கே சொன்னாங்க மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனில் வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுக்கு முதல் நிபந்தனையே எந்த எம்ப்ளாயியும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான். ஊழியர்களை வந்து வெளியே அனுப்புகின்ற ஒரு திட்டத்தை அரசு அனுமதிக்க முடியாது. அப்போ இவ்வளவுல பிலாசபியும் சரியா தான் இருக்கு. பிலாசபி டைனமிக்கா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில வந்து கார்ப்பரேட் உலகம் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கம்யூனிச சித்தாந்தம் சொல்லிய தத்துவங்களை உள்வாங்காவிட்டால் தான் நிலை பெற முடியாது, நிலை குலைந்து போய் விடுவோம் என்பதை உணரத் தொடங்கி இருக்கிறது. உணர்ந்துதான் இந்த மாற்றங்களை எல்லாம் தன்னுடைய பிலாசபிக்குள்ள கொண்டு வந்துகிட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இத்தாலியிலேயோ மற்ற நாடுகள்லேயோ வெள்ளிக்கிழமை நீங்க வந்து மெயில் அனுப்ப முடியாது, பேச முடியாது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்க யாரு கூடயும் தொடர்பு கொள்ள முடியாது. அவங்களும் இதே தொழில்நுட்ப மாற்றத்துல வேலை பார்க்குறவங்க தான். அப்போ இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிலவுவதற்கு யார் காரணம்னா எம்என்சிஸுக்கு தெரியாது இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் இப்படி இழிச்சவாயன்னு. அவங்களுக்கு கூட கான்ட்ராக்ட் போடுறது யாரு, அவங்கள உள்ள விடுறது யாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது யாரு, அவங்களுக்கு எப்படி வந்து நீ உள்ள வரணும், உனக்கு இவ்வளவு லாபம் இங்க இருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல இன்னென்ன விஷயத்தை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் குற்றவாளிகளே ஒழிய மற்றபடி நடந்து வருகின்ற மாற்றம் குற்றத்துக்கு உட்பட்டதுன்னு நான் நினைக்கல. இந்தியாவில் ஏன் அப்ளிகபிளா இல்லைன்றதுக்கான காரணம் தயவு செஞ்சு அந்த பழியை தூக்கி வேலைக்காரங்க மேல போட வேணாம். இல்ல அதுதான் திரும்ப ப்ராப்ளம் இஸ் வித் அஸ். அதான் அப்ப இந்த பழி யார் மேல போடுறது? அதான் பிரச்சனை. இத வெள்ளைக்காரங்க மேல போட முடியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க பணம் பண்ண இங்க வர்றாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா 3ஆம் உலக நாடுகளும் நடக்குது. இல்ல இப்ப அடுத்து பிலிப்பீன்ஸ்க்கு தான் நடக்குது, இந்தோனேஷியாக்கு தான் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் வை? அப்படியே பழக்கப்பட்டோம், பண்ணையில வேலை செய்யற மாதிரியே பழக்கப்பட்டோம், அதே மாதிரி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த மனநிலைன்றது அது வந்து இந்தியாவுக்கே ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மனநிலை. இதுக்கு சாதியமும் ஒரு வகையில காரணம்.